இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை துதிக்கும் துதியோடு இந்த புதிய மாதத்தை நாம் ஆரம்பிப்போம். இன்றைய வசனம், தியானத்தின் தலைப்பு, இளைப்பாறுதல் தரும் இயேசு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு ஜனாதிபதியையோ அல்லது ஒரு பிரதமரையோ நாம் நேரிலே சந்திப்பதற்கு உடனடியாக அனுமதி கிடையாது. ஆனால் அவர்களாகவே நம்மை சந்திக்க குறிப்பிட்ட நேரம் அனுமதி கொடுத்து வாருங்கள் என்று அழைக்கும் போது அதை ஒரு ஸ்லாக்கியமாக நினைத்து எந்த தடையுமின்றி அவர்களை சந்திப்பதற்கு செல்ல முடியும். இதுபோல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு தனிப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறார். இயேசுவின் இந்த மேன்மையான அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு இயேசுவிடம் வருவோம். இயேசு யாரை அழைக்கிறார் என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை இயேசு அழைக்கிறார். இந்த உலகத்திலே திறமையுள்ளவர்களை, பலவான்களை, தகுதியுள்ளவர்களுக்கு அழைப்பு உண்டு. பொதுவாக இந்த உலகத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமந்து தவிப்பவர்களை யாரும் அழைப்பதில்லை. ஆனால் இந்த உலகத்தையே படைத்த ராஜாதி ராஜாவாகிய இயேசு நம்மை நோக்கி என்னிடத்தில் வாருங்கள் என்று அவருடைய நன்மையான ஈவுகளை தரும்படி நம்மை அன்போடு அழைக்கிறார். இயேசுவிடம் வரும்போது அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமான அவருடைய சந்தோஷத்தை நமக்கு தருவார். உலகம் தரக்கூடாத இயேசுவின் சமாதானத்தை நமக்கு தருவார். அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய ஆறுதலை தந்து நம்மை வழிநடத்துவார். நம்முடைய எல்லாவிதமான தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்தித்து நடத்துவார். இயேசுவின் அன்பிலே நம்மை களிகூர செய்வார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சகலவித கிருபைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக தந்து நடத்துகிற இயேசுவிடம் நாம் வந்து விடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காண எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருட ஆரம்பத்திலிருந்து இந்த 11 மாதங்களும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எதிர்பார்க்கிற இளைப்பாறுதலை, சந்தோஷத்தை இந்த உலகம் எங்களுக்கு தர முடியாதுப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து தேவ சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்பி நடத்துகின்ற இயேசுவை முழு இருதயத்தோடும் தேடி வர எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய திவ்ய ஸ்பாவங்களை பெற்றுக்கொள்ளவும், நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக ஜீவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பை தாங்கப்பா, தெய்வீக சமாதானத்தை தாங்கப்பா, சந்தோஷத்தை தாங்கப்பா. ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாய் நீங்க பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறோம் அப்பா. தீமைக்கு பொல்லாப்புக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து இயேசு தருகிற இளைப்பாறுதலை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே காண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தை, தெய்வீக பலனை தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்த ஜெபிக்கிறோம் அப்பா. எப்பொழுது உங்க வருகை இருந்தாலும் உங்களுக்கு எதிர்கொண்டு வர நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.